இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. 0 to 60 வந்து பார்ப்போம் எவ்வளோ டாப் அண்ட் லாக் பண்ண முடியுதுன்னு. வண்டியோட ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம வந்து N160 வந்து எப்படி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு போனோமோ அந்த மாதிரி இப்போ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங், டாப் அண்டு வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, அஜைலாக இருக்கா, ஸோ எல்லாமே செக் பண்ண போகிறோம் இன்றைக்கி vlogல. இவன் வண்டி டெலிவரி எடுக்கும்போது நம்ம vlogே வேறு எடுக்கலை, அது ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வண்டி டெலிவரி எடுத்து எடிட் பண்ண வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் இதில் பின்னாடி. ஸோ அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுங்கள். ஸோ RTR 160 4V TFT ப்ளஸ் USDயோட வர டாப் அண்ட் வேரியண்ட் இது. அப்புறம் ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. Check out this dope shit. Get ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியோட ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து காக்பிட். நீங்கள் வந்து வண்டியில் உட்காந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். டிவிஎஸ் ரேசிங். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. லைக் செக்மெண்ட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஃபிட் அண்ட் ஃபினிஷ். அண்ட் சன்செட் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? வண்டி வந்து ஏர்பன் மோடில் இருக்குது. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போ வண்டி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்து மிஸ்டர் அகிலன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சீட் ஹைட்டு எல்லாமே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆக்சுவலி ஒரு 5'5", 5'6" ஃபீட் இருப்பேன் நான். அண்டு அதுக்கு வந்து இது ரொம்ப, ஆனால் நம்ம வண்டியோட ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு மாதிரி டவுன் கிரேட், எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பார் கொஞ்சம் கீழே ஒரு கம்ஃபர்டபுள் சைடில் தான் இருக்குது. ஆனால் ஃபுட் பெக்ஸ், லெக் பொசிஷன்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் சைடில் தான் இருக்குது. பட் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப கிட்டத்துலேயே தான் இருக்குது. நம்ம வண்டி நல்லா மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து பைபாஸ் கிட்டே போயிட்டு vlog வந்து அப்டேட் பண்ணுறேன். பேக் டு த vlog. இப்போ வந்து பைபாஸில் நிற்கிறோம். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ டாப் அண்ட் லாக் பண்ண முடியுதுன்னு. அண்டு ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சுருக்கேன். டாப் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். லேப் டைமர் செட் பண்ணுவோம் எப்படி வருதுன்ட்டு. ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆன உடனே நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டாப் அண்ட் லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
0 to 60 வந்து 4.5 செகண்ட்ஸில் டச் பண்ணுது. 0 to 60. ஆமாம், அப்போது 0 to 100 அதுக்கு இங்கே காட்டல, வீடியோவில் பார்த்தா தெரியும். ஆனால் அண்டர் 10 செகண்ட்ஸ் தான் 0 to 100. வீடியோ செக் பண்ணால் தெரியும். டாப் ஸ்பீட் வை 129 வரைக்கும் லாக் ஆகிடுக்கு. 135 வரைக்கும் இழுத்துடலாம். ஃபோர்த் கியர்லேயே வண்டி வந்து 118, 120 வரைக்கும் பண்ணுது. அண்ட் 130 வண்டியோட டாப் எண்ட் வந்து 130 சூப்பராக இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஹேண்ட்லிங் தான் லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு விண்டு டெஃப்ளெக்ஷன் நல்லா தெரியுது. ஒரு வண்டிக்கு ஆப்போசிட்டில் போய் இப்படி கட் பண்ணும்போது என்னை அப்படியே தள்ளுது பின்னாடி. அந்த நேக்கட் பைக் தானே இதெல்லாம் இருக்கும், ஆனால் எனக்கு இவன் வண்டியில் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். வெயிட் ஜாஸ்தி, அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும். வண்டி கட்டு தான் அடிக்க முடியாது, ஆனால் நல்லா ஸ்மூத்தாக லெஃப்ட்டு ரைட் எடுக்கிறதுக்கு இவன் வந்து சூப்பராக. எனக்கு அந்த ஒரு சின்ன வாப்ளிங்கே இருக்காது அதில். பார்த்தேன் இதில் வாப்ளிங் அதே இருக்கிற மாதிரி. நேக்கட் பைக்ஸ் தானே, வண்டி வெயிட் கம்மி இல்லை ரொம்ப. அதே மாதிரி ஃப்ரேம் வேறு, எந்த வந்து சிங்கிள் கிராடல் ஃப்ரேமு, இது வந்து டபுள் கிராடல் ஃப்ரேமு. அது நிறைய இருக்குது, அதனால் மாறும். யூட்டர்ன் பண்ணிக்கலாம், யூட்டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்டு செக் பண்ணுவோம். ஆமாம், ஸ்டாப்பி தான் ஆகாது, அதெல்லாம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நம்ம அதெல்லாம் பண்ணி பார்த்தது கிடையாதுல்ல. இல்லைங்க, நம்ம ரிவ்யூ சொல்லுங்கள். ரிவ்யூ தான். அதான் 100க்கு மேலே வைப்ரேஷன்ஸ் நல்லா டேங்க்கில் வைப்ரேஷன்ஸ் தெரியுது. டேங்க்கில் தெரியுதுன்றியா? ஆமாம், பிளாஸ்டிக் வைப்ரேஷன் இருக்காடா? 100லலாம் நல்லாவே தெரியுது. அப்படியா? ஆமாம், 100ஸில் வைப்ரேஷன்ஸ் நல்லா தெரியுது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அசாட் போட்டு விட வேண்டியதானடா, இண்டிகேட்டர் போட்டு விட்ருக்க. அசாட் போட்டு வரேன். ஓகே, வேறு என்ன, வேறு எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு அதுதான் அந்த 100, 110ல் கட் அடிக்கும்போது என்னை விண்டு நல்லாவே பின்னாடி தள்ளுறது ஃபீல் ஆகுது. மற்றபடி வேறு எந்த ட்ராபேக்குமே கிடையாது. 130, 130, 235 வரைக்குமே டாப் அண்டு லாக் பண்ணலாம் அழகா. பவர்லாம் சூப்பர், பவர் டெலிவரி லீனியராக இருக்குது. நான் இப்படி தான் பவர் டெலிவரி, நீ இழுக்கிற இழுப்புக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்குது வண்டி. கரெக்டாக அந்த 9000 RPMல தான் பீக் டார்க் அட்டைன் பண்ணுதில்ல. ஸோ நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பீக் டார்க் அட்டைன் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் 0 to 60 4.5 செகண்ட்ஸில் பண்ணுது. உனக்கு ஆனால் அது ஃபீலே தெரில, அந்த வண்டி இழுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ என் வண்டியில் வந்து ஃபஸ்ட் கியர் அந்த புல் இருக்கும், டார்க்கோட புல். நம்ம எக்ஸ்ட்ரீமில் வந்து டார்க் பயங்கரமாக ஆக்ட் ஆகும், இதில் வந்து அதை ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இப்படிங்கிறக்குள்ளே 0 to 60 தாண்டிடுது. 4.5 செகண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்ல டைமிங் 0 to 60க்குலாம். ஏன்னா RR 310 வந்து 0 to 60 2.8 செகண்ட்ஸில் பண்ணுது. அப்போ ஒரு 160cc சிட்டி கம்யூட்டர் ப்ளஸ் ஒரு நேக்கட் பைக்ஸ்க்கு வந்து 4.5 செகண்டுங்கிற ரொம்பவே சூப்பரான லேப் டைமிங். வேறு எந்த ட்ராபேக்குமே கிடையாது. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. வண்டியோட ஹேண்ட்லிங் நல்லா ஓட்டுறவங்களுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் பாருங்கள். வண்டியோட ரைடிங் ஸ்டைல், அஜிலிட்டி எல்லாமே தெரியும். நீ என்ன பண்ணுற, அந்த ஹெல்மெட்டை வாங்கி மாட்டிட்டு இந்த ஹெல்மெட் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓட்டிப்பாரு எப்படி இருக்குது. நீ ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டு ஓட்டு, உனக்கு எவ்வளோ டாப் அண்ட் லாக் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு 6000 7000 RPM வரைக்கும் வண்டி சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்குது. 8000 RPM வரைக்குமே சாஃப்ட்வேர் சைடு தான். நான் வந்து ஒரு அக்ரெசிவான பர்சன் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் அபோவ் 7000 8000க்கு மேலே போக போக அப்படியே அந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த டார்க் ஃபீல் பண்ண முடியல. இருக்கிற அன்னியன் வெளியே வர அந்த மாதிரி தான், லைக் மாதிரி லீனியராக தான் பவர் டெலி. அது வந்து ரக்கட் ஸ்டைலில் இல்லை. நான் வந்து சாக்லேட் பாய் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுது. நல்லா இருக்கு. அதான் அவனோட பர்சனாலிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும்.
அவன் கொஞ்சம் மைலேஜும் கன்சிடர் பண்ணுற பர்சனில். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வண்டியோட பவர் டெலிவரி எப்படி இருக்கும்னு. புசுக்கு 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 புசுக்குன்னு அவர் குதிச்சுட்டு தான் இருப்பார். பட் வந்து 80 தான் போகுது, ஆனால் ஏதோ 120ல் போகிற மாதிரி இருக்கு. அந்த 80 தான் போகுது. அந்த டார்க் இது ஸ்பீட் பார்க்கல, நான் முறுக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் ஸ்பீடை பார்க்குறேன் 80 தான் போகுது, ஆனால் ஏதோ மாதிரி இருக்கு. அக்ரெசிவாக ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு அது அப்படியே கம்ப்ளீட் அக்ரெசிவ் சைடில் இருக்கு. லாங் ரைடுக்கு தானே வச்சிருக்கானுங்க. லாங் ரைடுக்கு உனக்கு அவ்வளோ டாக் தேவையில்லை. லீனியராக தானே உனக்கு லீனியர் பவர் எப்படியோ வந்துட்டு 80ல் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு லாங்லாம் போகும். அதாவது 3 வண்டியுமே 3 எண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் 160 வந்து கம்ப்ளீட் அக்ரெசிவ் சைடில் இருக்குது. N160 வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆர்டிஆர் இருக்குது. அதான் கரெக்டான ஒரு செக்மெண்ட் இது. இப்போ வந்து நம்ம டிரைவை முடிச்சுட்டு போர் டோல் வந்துட்டோம். எக்ஸ்ட்ரீம் நிற்கிது அண்ட் ஆர்டிஆர் நிற்கிது. ஒரு செம்ம டிரைவ், பயங்கரமாக அடிச்சு ஓட்டிட்டு வந்தோம் நாங்கள். ஆசை தேர எவ்வளோ பில்லியனாக உட்காந்துட்டு வந்தோம். வேறு ஃபேண்டாஸ்டிக் டிரைவ். ரொம்ப நாள் ரொம்ப மாதங்கள்னு சொல்லலாம். நம்ம 2 பேரும் தானே போனோம் அந்த ஒரு டிரைவ். நானும் ஆசாத்தும் தான் போனோம். ஸோ இப்போ அகிலனும் எடுத்துட்டான். நம்ம வந்து ஒரு நைட் ரைடு பிளான் பண்ணுவோம். நைட் ரைடு போய் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுல. எல்லாம் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆர்டிஆர் பற்றி எதனா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், டிசிஎஸ் நான் தான் ஆன் பண்ணி வச்சேன். ஸோ ஆர்டிஆர் பற்றி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எடுக்கிறதா இருந்தால் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். 2026 அப்டேட் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அர்பனில் 120